சிஎம் சார், ஸ்டாலின் சார் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஓகே. வந்து டைரக்டாக வந்து திமுகவையும் பிஜேபியும் அதிமுக சேர்ந்து பிறந்தது தான் வந்து அந்த அளவுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் எங்கப்பா ஆலேக்கான சைலண்ட் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம். திரும்பவும் பார்த்தா கட்சி சம்பந்தப்பட்ட ஆட்கள், டிவிகே சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் இதுவாகிட்டு இருக்காங்க. அப்புறம் டிவிகே சம்பந்தமாக ஒரு நிர்வாகிகிட்ட நம்ம பேசும்போது அவர் என்ன சொன்னார், சார் அதுக்காக வந்து ஒவ்வொரு தடையும் வந்து ரோட்டில் நின்னா வந்து விஜய் குரல் கொடுக்க முடியும், எவருக்கு எந்த இது வேணுமோ அது அந்த சமயத்தில் தானே வந்து பேசுவார் அப்படின்ட்டு. அது நியாயமான, அது வந்து கரெக்டான கருத்தே கிடையாது. நீங்கள் பேசிட்டு போய் ஒரு மாதம் கழிச்சு வந்தால் எப்படி வந்து எலெக்ஷன் ரொம்ப தூரம் இல்லை, இதோ நெருங்கி வந்துடுச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர் வேற கிளம்பிட்டாரு. இப்படியா இருக்கும்போது நீங்கள் எப்போ ரோட் ஷோ ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு அவரை கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு, இது மாதிரி இந்த 1 கோடி பேர் இணைஞ்சிருக்காங்கல்ல டிவிக்கேல, இன்னும் 2 கோடி பேர் டார்கெட் நமக்கு வேணும் சார். என்ன சார் அவர் சொல்றது தாங்க வந்து. அதுக்கு என்னன்னா நீங்க போய் வீடு வீடா போய் தெருவா போய் உறுப்பினர் சேர்க்கை வேலையை பாருங்க. அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் சேர்த்துருக்காங்களாம். அதுல விஜய் ஒரு பெயர் தெரியாத ஒரு இவர் தான் தெரியாத அளவுக்கு ஒரு எண்ணில் வந்து அவர் இருக்காரு. ஏன்னா ஒரு ஃபோன் வச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா அவங்க. அந்த குரூப்ல அவரும் இருக்காரு, விஜய் இருக்காரு. என்னென்ன இதுவோ அதை உடனுக்குடன் அப்டேட் பண்ணோம். எங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு குழு இருக்கு இல்லைங்களா, அவங்க டெய்லியும் வந்து ஈவினிங் ஆனால் அந்த அப்டேட் கொடுக்கணும்.